ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் பால்கன் 9 ராக்கெட் மூலமாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். அது குறித்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். You've shaped generations of explorers and we're honored to carry that legacy forward. To SpaceX, thank you for giving us the wings to fly and the confidence for safe return home. And to our international partners, thank you for standing with us across borders, united by shared purpose. And to every person behind the scenes, engineers, trainers, families, and friends, you are the quiet force behind this mission. We carry the hopes of many with us. As we realize the return, we will bring those hopes home to you. Thank you. Peggy, Shukes, Swav, Tibor, from all of us that are staying here on the ground, we look forward to your mission. All the hard work from our teams culminates here, so good luck, enjoy the ride, and science the heck out of all your experiments. Welcome. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பால்கன் விண்கலம் என்பது விண்ணில் ஏவப்பட இருக்கின்றது. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் அதில் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 28 மணி நேரம் இந்த பயணம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த நொடியில் இருக்கக்கூடிய விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் கீதா. மிக மிக முக்கியமான ஒரு பயணம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது இன்னும் சில நிமிடங்கள்ல, மிகச்சரியாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் 5 நிமிடங்கள்ல, அதாவது பிற்பகல் 12:01 இந்த டைமுக்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா ரெடியாக இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் கிளம்ப போகுது. இந்த திட்டத்தோட பேர் ஆக்சியம் ஸ்பேஸ் 4, இதுதான் அந்த திட்டத்தோட பேரு. நாசாவோட இதுல நம்ம இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவும் இணைந்து செயல்பட்டு வர்றாங்க. இந்த திட்டம் மூலமா 4 பேர் விண்வெளிக்கு போக போறாங்க. அதுல ஒருவர் நம்முடைய நாட்டை சேர்ந்த குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா. மிச்ச 3 பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுடைய மிஷன் கமாண்டர் பெக்கி விக்சன், அப்புறம் ஹங்கேரியை சேர்ந்த டிபோர் கபு, போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி. இவங்க 4 பேர் தான் போக போறாங்க. சரியாக 12:01 அளவுல புளோரிடாவில் இருக்கக்கூடிய கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து இந்த ராக்கெட் போக போகுது. நீங்களே குறிப்பிட்ட மாதிரி 28 மணி நேரம் டிராவல் பண்ணி நாளை மாலை 4:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்த வீரர்கள் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீரர்கள்லாம் உள்ள போயிட்டு அந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்துக்குள்ள உட்கார்ந்துட்டாங்க ரெடியா. ஏன்னா அதெல்லாம் மேண்டேட்ரி, மிகச்சரியாக எல்லாத்தையும் பண்ணி தான் போக முடியும். அந்த அடிப்படையில முதல்ல அவங்க ஏற்கனவே உள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற சோதனை நடத்தப்பட்டது. அதே போல வேறு சில டெக்னிக்கலான சோதனைகளும் நடத்தப்பட்டன. ஏன்னா இந்த மாதிரி ஒரு முக்கியமான பயணத்தின் போது விண்வெளி வீரர்களின் பாதுகாப்பு மிக மிக முக்கியமானது. அதனால இந்த சோதனை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் தேவைப்படுது. அந்த டைம் முடிஞ்ச பிறகுதான் ராக்கெட் விண்ல பாயும். ஃபால்கன் 9 அது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தை சுமந்துக்கிட்டு போக போகுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பயணம் ஏற்கனவே சில முறை ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதற்கு பல்வேறு காரணங்கள், தொழில்நுட்ப கோளாறு, இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள். அதனால ஏற்கனவே பல முறை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை எந்த பிரச்சனையும் இல்லாம பத்திரமாக விண்வெளி வீரர்கள் ஸ்பேஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால பாதுகாப்புல கூடுதலாக கவனம் செலுத்தி ஆய்வாளர்கள் பல்வேறு டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகுதான் இன்னைக்கு அனுப்ப போறாங்க. இன்னைக்கு போறதுக்கு மிக முக்கியமான மற்றும் ஒரு காரணம் 90% வானிலை நன்றாக இருக்கிறது, இந்த விண்வெளி பயணத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு அனுப்பும் போது பிரச்சனை இல்லாம அவங்க அங்க போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்போலோ 11 விண்கலத்துல இதே கென்னடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து அங்க போனாரு. அதனால அந்த கென்னடி ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமானது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு செல்லக்கூடிய 2வது வீரரா இருக்கிறார்.
இதற்கு முன்பு வந்து விங் கமாண்டர் ராகேஷ் சர்மா 1984ஆம் ஆண்டு விண்வெளிக்கு போனாரு. அப்ப வந்து ரஷ்ய உதவியோட அது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப சுக்லா வந்து விண்வெளிக்கு போக போறாரு. 39 வயதான சுக்லா வந்து இந்த பயணத்துக்காக இஸ்ரோவால தேர்வு செய்யப்பட்டவர். இப்ப இங்க போகக்கூடிய 4 பேரும் வந்து நல்ல ஹெல்த்தோட இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஏற்கனவே 4 பேரும் வந்து 1 மாதத்துக்கு முன்பே தனிமைப்படுத்தப்பட்டு அவங்கள வந்து கண்காணிக்கப்பட்டது, உடல்நிலை தொடர்பாக அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. மேலும் வந்து விண்வெளி போறதுக்கான பயிற்சிகளையும் அவங்க எல்லாம் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு இப்போ இன்னும் சில நிமிடங்கள்ல விண்வெளிக்கு போக போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போயிட்டு ஒரு 14 நாட்கள் 2 வாரங்கள் அங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 வாரங்கள்ல 60க்கும் மேற்பட்ட சோதனைகளை செய்ய போறதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. அதே போல வந்து குரூப் கேப்டன் சுக்லா வந்து விண்வெளியில இருந்தே சில நிகழ்ச்சிகளை கலந்துக்க போறாரு அப்படிங்கிற முக்கியமான செய்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் விண்வெளியில இருந்தே பூமியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரோடு கலந்துரையாடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பத்திரமா இவங்க போய் சேரணும். போய் சேர்ந்தது மட்டும் இல்ல, 14 நாள்ல தங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு திரும்பியும் வரணும். ஏன்னா நினைவிருக்கலாம், சுனிதா வில்லியம்ஸ் வந்து இதே மாதிரி 14 நாள் பயணமாக தான் விண்வெளிக்கு போனாங்க. ஆனா அவங்களால வந்து உடனடியாக திரும்பி வர முடியல. மாத கணக்குல அங்க இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த முறை அது போல நடக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்ததுனால அது தொடர்பான இதெல்லாம் சரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா விண்வெளி வீரர்கள் அல்லது விண்வெளி பயணத்துல வந்து கண்டிப்பா எந்த ஒரு ஏஜென்சியும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதனால நாசா உள்ளிட்ட நிறுவனங்கள் வந்து நிச்சயமாக இந்த முறை சுனிதாவுக்கு ஏற்பட்ட மாதிரியான பிரச்சனைகள் வராம பாத்துக்கிறதுக்கான வேலைகளை செய்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். இந்தியாவோட விண்வெளி ஆய்வு பயணத்திலையும் இது ஒரு முக்கியமான மைல்கல். ஏன்னா நம்மளும் விண்வெளிக்கு மனிதனை அனுப்பக்கூடிய வேலைகள்ல அந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் இஸ்ரோ ஈடுபட்டு இருக்கிறது. அதன் தொடக்கமாக அல்லது ஒரு பரிசார்த்த முயற்சியாக தற்போது சுபான்ஷு சுக்லா வந்து விண்வெளிக்கு போக போறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே அங்க வந்து வீரர்கள் தங்கியிருக்காங்க, அவங்களோட போய் இவங்களும் வந்து ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. அந்த ஆய்வுகள் மூலமாக விண்வெளி பற்றிய பல்வேறு விஷயங்கள் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில், இன்னும் 1 நிமிடத்தில் அந்த ராக்கெட் வந்து லான்ச் ஆக போகுது. அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்த்துட்டு இருக்கிறோம். பிரீதா. கவியரசன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்றே இந்த 4 விண்வெளி வீரர்களும் அங்கு 14 நாட்கள் தங்கியிருந்து பல ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பார்த்தோமேயானால் நீர்வாழ் பாக்டீரியா குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள். இந்த ஆய்வு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது? எதிர்காலத்திற்கு இது எந்த வகையில உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது? ஏற்கனவே சுனிதா போயிருக்கும் போது அங்க வந்து செடிகள் பயிர் செய்ய முடியுமா அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்க. அது சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த முறை போறவங்க வந்து பாக்டீரியா சம்பந்தமாக சில ஆய்வுகளை மேற்கொள்ள போறாங்க. இது என்ன அப்படின்னா, பாக்டீரியா வந்து பல்வேறு விஷயங்கள்ல மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அது நல்ல பாக்டீரியா, தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியான்னு 2 இருக்கிறது. அதுல இந்த மனிதனுக்கு உதவக்கூடிய பாக்டீரியாக்கள் பல்வேறு வேலைகளை வந்து செய்யுது அது. அதனால அதை பயன்படுத்தி அங்க ஏதாவது பண்ண முடியுமா, விண்வெளியில அந்த பாக்டீரியாக்களை வைத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஏன்னா எதிர்காலத்துல விண்வெளிக்கு மனிதர்கள் அடிக்கடி போயிட்டு வரணும். என்ன சொல்ல போனா அங்க தண்ணி இருக்குதா, நிலாவுல தண்ணி இருக்குதா, அந்த மாதிரி பல சவால்கள். கவியரசன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருக்கலாம். தற்பொழுது ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் பால்கன் 9 ராக்கெட் மூலமாக இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்த பயணத்தை தொடங்க இருக்கின்றார்கள். அந்த விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை, அவர்கள் புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் நேரலையாக திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் பால்கன் 9 ராக்கெட் மூலமாக 4 விண்வெளி வீரர்களும் தற்பொழுது பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். Let's go AX4. 15 seconds. T-minus 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Ignition and liftoff. The 3 nations
begins a new chapter in space, takes flight. Godspeed, AX4. T plus 30 seconds into flight with the Axiom 4 crew on board Dragon, headed to the International Space Station. Waiting to hear call-outs from the Falcon 9 engineering team. Power and telemetry nominal. Stage 1 throttle. We're throttling down the 9 Merlin engines. We're into the throttle bucket, preparing for max Q. Max Q. Vehicle is supersonic. We should begin throttling the Merlin engines back up now. Stage 1 throttle up. Mission control confirming Stage 1 Bravo. that throttle up, and we Copy are 1 Bravo. hearing our commander Peggy Whitson call out the first abort mode. Each of these are a specific phase where if for any reason we had an in-flight Impact abort, underway. Dragon would abort to a safe location. So we're going to call out each of those milestones as we pass through them. Also just heard the call out for MVAC chill. We're going to trickle just a little bit of liquid oxygen now into the turbo pumps on board our Merlin vacuum engine on stage 2 in preparation for second engine start 1, which will of course be shortly after stage separation. Now, at this point, we are just about 30 seconds away from 4 events that are going to happen in rapid succession. The first one will be main engine cutoff, or MECO, then again followed by stage separation, ignition of that second stage engine, which we are already Stage 1 preparing throttle. for, as well as the first stage's boost back burn. With that confirmation from mission control that we are throttling the first stage engines down, we are expecting MECO at T plus 2 minutes and 26 seconds. MECO. Stage separation confirmed. Stage 1 boost back startup and back ignition. There we had confirmation of all 4 of those events. Incredible views on our screen here too as that first stage boosts its way back to Earth. Stage 2 Alpha. And confirmation Copy, from our Alpha. commander that we have entered the 2 Alpha abort mode. Of course, we're getting lots of cheers from behind us here at Mission Control here in Hawthorne, California as well. And at this point, our AX4 crew is on their way to space. The view you have on your screen right now is our MVAC engine burning for that second engine first burn. We're expecting that SECO here, second engine cutoff, which will likely be called out over the nets at SECO in just a couple of minutes. Stage 1 boost back shut down. Confirmation that the boost back burn on our first stage booster is now complete, and the booster is heading back toward the Florida coast to attempt a landing at LZ1. At this point, stage 1 is actually still coasting to apogee. We're about to deploy those grid fins so that we can steer the vehicle as it enters the Earth's atmosphere. Dragon, SpaceX, nominal trajectory. And that call out from mission control means Dragon that copies. Nominal trajectory. everything is right on track. T plus 4 minutes, everything continuing to go well, and we've got our first view of the crew. They're inside Dragon, second stage continuing to fire. Right now, second stage, just a little bit more than 1G. There's so much propellant that even with a 220,000 pound thrust engine, it takes a while before the G loads start to build up during the second stage flight. Meanwhile, first stage continuing to coast up to apogee, and that actually now you can see on the bottom left of your monitors, we have begun coming back down. It takes a couple minutes to go up, a couple minutes to come back down. That first stage heading back to landing zone 1 at Cape Canaveral. All right. Dragon, SpaceX, nominal trajectory. Words we love to hear. Dragon copies. Nominal trajectory. Peggy Whitson echoing back the call up from the ground. Our next major event coming up
will be in about a minute and 10 seconds. That's going to be the entry burn. That's where we're going to light a single center engine on the first stage. That's going to slow us down in preparation for entering the Earth's atmosphere again. We'll then have a landing burn about a minute later at T plus 7 minutes and 19 seconds. Now for that one, we actually light 3 engines again. Then quickly once we've kind of jammed the brakes on, then we'll turn off 2 of the engines. We'll be down to just a single engine. Getting good views of the MVAC engine. There are a couple of cameras on the back of the second stage that give these views. And of course, the view inside the Dragon spacecraft showing the crew. Dragon, SpaceX, nominal trajectory. Continuing the call-outs right on time. Dragon copies, nominal trajectory. Now, right now, as Ronnie pointed out, the grid fins have been deployed, but they're not being used. Right before the entry burn, we'll possibly see a little bit of motion if we can pick up the first stage camera. That's just a checkout. It's not until we actually get through the entry burn. Stage 1 entry burn startup. That we get back in the atmosphere. And now here is entry burn call out. This is going to be about a 12-second burn. That's going to slow the vehicle down. You can Stage watch 1 that. entry burn shutdown. There you just saw on the left-hand side of your screen that first stage entry burn shutdown. Right now on your screen, we've got great views of our second stage engine, the Merlin vacuum engine, continuing to take our AX-4 crew to orbit. The next milestone for our first stage is going to be the landing burn, where we'll relight just the center engine, as John mentioned. Dragon, SpaceX, nominal trajectory. Again, things we'd love to hear. Stage 1 FTS Dragon update. copies, nominal trajectory. Continuing to get good communication from our crew on board Dragon. Stage 1 transonic. Confirmation that stage 1 is now transonic on its way back to LZ1, which is just about 9 miles away from our liftoff location today. LZ1, of course, is the site of the first successful landing attempt, and hopefully it will be the second time that this particular booster sticks its landing. Seeing those actuating of the grid fins that John mentioned. Stage 1 landing leg deploy. Stage 2 FTSS safety. Stage 1 landing confirmed. That was a picture-perfect landing. That was great. Absolutely stunning. So coming up next for our crew, now that we've confirmed that booster touchdown, is going to be second engine cutoff, also called out as SECO. Then the second stage will coast for a few minutes until Dragon is commanded to separate from the second stage. There's our AX-4 crew awaiting that SECO call out here. Stage 2 is in terminal guidance. Good continued burn from our second stage engine there. Now at this point, our crew is experiencing about 3 Gs in the lead up to SECO 1, which of course will be their first taste of microgravity. SpaceX Dragon, Shen. There's confirmation Copy, Shannon. of the Shannon abort mode. MVAC shutdown. SpaceX, Dragon, we have nominal orbit insertion. Nominal orbital insertion, SpaceX, and we had an incredible ride uphill, and now we like to set our course for the International Space Station aboard the newest member of the Dragon fleet, our spacecraft named Grace. Grace is more than a name. It reflects the elegance with which we move through space against the backdrop of Earth. It speaks to the refinement of our mission, the harmony of science and spirit, and the unmerited favor we carry with humility. Grace reminds us that spaceflight is not just a feat of engineering, but an act of goodwill. The benefit of every human, everywhere. Alicia. Launch escape system disarmed. 10 minutes into flight. Water rate. Yeah. Namaskar. मेरे प्यारे देशवासियों, water rate
40 साल बाद हम वापस अंतरिक्ष में पहुंच गए हैं और कमाल की लड़ाई थी। इस समय हम 7.5 किलोमीटर प्रति सेकंड की रफ्तार से पृथ्वी के चारों तरफ घूम रहे हैं और मेरे कंधे पे मेरा तिरंगा है जो मुझे बता रहा है कि नहीं हूँ, मैं आप सबके साथ हूँ। ये मेरी इंटरनेशनल स्पेस स्टेशन तक की जर्नी की शुरुआत नहीं है, ये भारत के ह्यूमन स्पेस प्रोग्राम की शुरुआत है और मैं चाहता हूँ कि आप सभी देशवासी इस यात्रा का हिस्सा बने। आपका भी सीना दिल से चौड़ा होना चाहिए, आप भी उतना ही एक्साइटमेंट दिखाइए। आइए हम सब मिलकर भारत की ह्यूमन स्पेस प्रोग्राम की जर्नी की शुरुआत करें। धन्यवाद। जय हिंद, जय भारत। Thank you, Shukla. Drogie Polki i Polacy, dziś robimy ogromny krok w stronę przyszłości technologicznej Polski. Polski opartej na nauce, wiedzy i wizji. Niech ta misja będzie początkiem epoki, w której nasza odwaga i nieustępliwość kształtują nowoczesną Polskę. Dla nas i dla przyszłych pokoleń. Kosmos zawsze jednoczył ludzi. Zabieram dziś z ziemi cząstkę każdego z was. Waszej siły, waszej nadziei, waszego zaufania. W kosmosie nie jestem sam. Reprezentuję nas wszystkich. Z całego serca dziękuję wam za zaufanie. Kosmos dla wszystkich. Space for everyone. And with that, over to you, Thibaut. Stanisław, tiszteleteli a magyar emelt ma idáig. Támogatásotok olyan, mint a szürke hamu alatt nyugvó parázs. Belül csendben ízik, de ha fát dobnak rá, egyként lángol. Hálás és büszke vagyok, hogy a hazánkat képviseltem. Családomnak és barátaimnak köszönöm, hogy ti vagytok a legerősebb támaszaim. A ti hangotok hangosabb, mint a rakétánk, erőtök nagyobb, mint a gravitáció. A világűr mindenkié, a Föld pedig egyetlen. Mi a bolygónk 4 különböző pontjáról indultunk, de társakként, barátokként érkeztük ide. A mi küldetésünk a tiétek is. Köszönöm mindenkinek szerte a világon, akik hozzájárultak ez a gyönyörű naphoz. Egynek minden nehéz, soknak semmi sem lehetetlen. Go Extra! தொடர்ந்து 6 முறை ஒத்திவைக்கப்பட்ட இந்த ஆக்சியம் 4 திட்டம் தற்பொழுது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் தற்போதைய நிலவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கின்றது இந்த விண்கலம். அடுத்தடுத்த நிலைகளை எட்டி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் விஞ்ஞானிகளும் அங்கு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? விண்ணிலிருந்து ஏவப்பட்ட விண்கலத்தினுடைய வேகம் படிப்படியாக அதிகரித்து தற்போது 6000 கிலோமீட்டரை தாண்டி மேலே போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரண பயணம் கிடையாது, மிக மிக முக்கியமான ஒரு பயணம். இப்ப இன்னைக்கு 12:01 கிளம்பியிருக்கிறாங்க. 28 மணி நேரம் டிராவல் பண்ணி தான் விண்வெளி மையத்தை அடைய முடியும். அதற்காகத்தான் ராக்கெட்டோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கப்பட்டு மேலே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த 28 மணி நேரம் முடிஞ்ச பிறகு அங்க போய் விண்வெளி மையத்துல இந்த 4 வீரர்களும் சேருவாங்க. சேர்ந்த பிறகு அங்க 14 நாட்கள் தங்கியிருக்க போறாங்க. நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ள போறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விண்வெளியில விவசாயம் அப்படிங்கிறது தான் இப்ப நிறைய சமீபத்துல நடந்துக்கக்கூடிய ஆராய்ச்சிகளாக இருக்குது. இப்ப விண்வெளியில நம்ம என்ன மாதிரி அக்ரிகல்ச்சரை எடுத்துட்டு போக முடியும், அங்க என்ன மாதிரியான பயிர்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இப்ப சுபான்சு சுக்லா இடம்பெற்றிருக்கக்கூடிய குழுவினரும் அது போன்ற விவசாய ஆய்வுகள்ல ஈடுபட போறாங்க. ஏன்னா இப்ப பூமியில இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி அங்க விண்வெளி மையத்துல இருக்கும் போது நிச்சயமாக பசுமையாக எந்த ஒரு தாவரத்தையும் பார்க்க முடியாது. சுத்தி வான்வெளி தான் இருக்கும். இந்த மாதிரி பசுமையான தாவரங்களை வளர்த்து பார்க்கும்போது அது விண்வெளி வீரர்களுக்கு மன ரீதியாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது, ஒரு உற்சாகம் தரக்கூடிய செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நீண்ட நாட்கள் அங்க தங்குற மாதிரி நிலைமை ஏற்பட்டா ஏதாவது காய்கறிகளையோ அல்லது ஏதாவது பயிர்களையோ உற்பத்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா இப்ப விண்வெளி வீரர்களுக்கு ஏதாவது ஊட்டம் தேவைப்பட்டால் அதை வச்சு கூட அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த ஆய்வுகள்லாம் நடைபெற இருக்கின்றன. 14 நாட்கள் தங்களுடைய ஆய்வுகளை எல்லாம் சுபான்சு சுக்லா குழுவினர் முடிச்சுப்பாங்க. முடித்த பிறகுதான் அவங்க இங்க திரும்பி வரப்போறாங்க. இது ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம்.
குறிப்பா வந்து அந்த Falcon 9 ராக்கெட் புறப்பட்ட பிறகு சுபான்ஷு சுக்லாவினுடைய பெற்றோர் வந்து கண்ணீர் மல்க தங்களுடைய மகன் விண்வெளிக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்தாங்க. அந்த காட்சிகளை நாமும் பார்த்தோம். இந்த விஷயம் வந்து இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வுலையும் மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். கவியரசன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருக்கலாம். இந்த ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக இந்த Falcon 9 ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அங்கு சென்றிருக்கின்றார். தற்பொழுது அவருடைய சொந்த ஊரில் அவருடைய பெற்றோர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது நாம் பார்க்கலாம். விண்வெளியில் 60 அறிவியல் பரிசோதனைகள், 31 வெளி நடவடிக்கைகள் ஆகியவற்றில் இந்த 4 விண்வெளி வீரர்களும் ஈடுபட இருக்கின்றார்கள். மீண்டும் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், நீங்கள் குறிப்பிட்டதை போன்றவே கிட்டத்தட்ட 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை, அதாவது நாளைய தினம் மாலை நேரத்தில் 4:30 மணிக்கு அவர்கள் அங்கு அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறைய அறிவியல் பரிசோதனைகள், வெளி நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த பரிசோதனைகள் எல்லாம் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது? நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி விண்வெளியில ஏற்கனவே பல்வேறு ஆய்வுகள் வந்து நடைபெற்று வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக இப்ப சுபான்ஷு சுக்லா குழுவினரும் வந்து இந்த பயிர் செய்வது தொடர்பான ஆய்வுகள்ல அதிகமாக ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பூமிக்கும் விண்வெளி, அதாவது விண்வெளியிலையும் பூமியை போலவே நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கறதா இங்க பல்வேறு கட்டமாக இந்த ஆய்வுகள்ல நடந்துகிட்டே இருக்கு. அங்க போக முடியுமா, அங்க போய் மனிதர்கள் வந்து இப்ப நிலாவுக்கு வந்து மனிதர்களை அனுப்புறாங்க. அதே போல வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து நம்ம செயற்கைக்கோள் அனுப்பி ஆய்வு பண்றோம். இப்ப பூமிக்கும் அங்க இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையமாகட்டும் அல்லது அங்க பிற கோள்களாகட்டும், அதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம், அங்க எதெல்லாம் ஒத்து போகுது, தண்ணீர் இருக்கா, இந்த மாதிரி பல ஆய்வுகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றோம். அந்த அடிப்படையில சுக்லாவினுடைய ஆய்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னா விவசாய பயிர் சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஆய்வா செஞ்ச பிறகு அது பத்தின தரவுகள் வந்து இங்க பூமிக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை வைத்துதான் என்னென்ன ஆய்வுகள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற விவரம் எல்லாம் நமக்கு தெரிய வரும். நிச்சயமாக இது ஒரு வெற்றி பயணமாக இந்தியாவினுடைய விண்வெளி பயணத்துல ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸ்ரீதா, நன்றி கவியரசன், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்பட 4 விண்வெளி வீரர்கள் தற்பொழுது இந்த விண்வெளி பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தற்பொழுது புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். அங்கு செல்லக்கூடிய அவர்கள் நாளைய தினம் மாலை 4:30 மணிக்கு அந்த விண்வெளி ஆய்வு மையத்தை அடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் அங்கு பல்வேறு சோதனைகள் நடைபெற இருக்கின்றது. மிக முக்கியமாக பார்த்தோமேயானால் குறைந்த புவியீர்ப்பு விசையில் உடலினுடைய தசைகளினுடைய செயல்பாடுகள் குறித்த ஆய்வு என்பது உள்பட பயிர்களின் வளர்ச்சி என்பது உள்ளிட்ட 60 வகையான அறிவியல் பரிசோதனைகள், 31 வெளி நடவடிக்கைகள் ஆகியவற்றை இந்த 4 விண்வெளி வீரர்களும் இணைந்து செயல்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லா கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு பிறகு ஒரு இந்திய விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்கின்ற வேளையில் இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாகவே பார்க்கப்படுகின்றது.